செய்திகள். எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா தற்சார்பு நிலையை அடைவதில் அணுசக்தியின் பங்கு முக்கியமானது. பிரதமர் நரேந்திர மோடி கருத்து. நாட்டில் 64,000 கோடி ரூபாய் செலவில் மத்திய அரசு அடிப்படை மருத்துவ கட்டமைப்புகளை வலுப்படுத்தியுள்ளது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம். மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் நாடு முழுவதும் நாளை முதல் அமலுக்கு வருகிறது. வாகனங்களால் ஏற்படும் காற்று மாசினை கட்டுப்படுத்துவது தொடர்பான சிஏஜி அறிக்கை தில்லி சட்டப்பேரவையில் நாளை தாக்கல். தேசிய கடல்சார் விழிப்புணர்வு வாரம் கிண்டி ஆளுநர் மாளிகையில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் ஆளுநர் ஆர் என் ரவி. கோடை வெயிலால் தவிக்கும் பறவைகள் உயிரினங்களுக்கு நீரும் உணவும் கொடையளிப்போம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். விசைத்தறி நெசவாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை தமிழக அரசு தாமதிக்காமல் நிறைவேற்ற வேண்டும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். நிலநடுக்கத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்ட மியான்மரில் 7 நாட்கள் துக்கம் அனுசரிப்பு. தேசிய கொடியை அரை கம்பத்தில் பறக்கவிடவும் உத்தரவு. பாகிஸ்தானில் உள்ள ஆப்கன் குடிமக்களை வெளியேற்றும் காலக்கெடு இன்றுடன் முடிகிறது. கைது செய்து நாடு கடத்த பாகிஸ்தான் அரசு உத்தரவு. ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் மும்பையில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை கொல்கத்தா அணிகள் பலப்பரீட்சை. விரிவான செய்திகள். எரிசக்தியிலும் நிலைத்தன்மையிலும் இந்தியாவின் தற்சார்பு நிலையை உறுதி செய்வதில் அணுசக்தியின் பங்கு முக்கியமானது என பிரதமர் நரேந்திர மோடி கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ள கருத்துக்களை மேற்கோள் காட்டி பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், நிலையான தற்சார்பான எரிசக்தி உற்பத்தியை கொண்ட எதிர்காலத்திற்காக இந்தியாவின் தேடலில் அணுசக்தி எவ்வாறு ஒரு முக்கிய தூணாக உருவெடுத்துள்ளது என்பதை மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் விரிவாக எடுத்துரைத்திருப்பதாக தெரிவித்தார். அவரின் ஆழ்ந்த கருத்துக்களை தாம் பாராட்டுவதாகவும் அணுசக்தி மூலம் நிலையான எரிசக்திக்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை இது எடுத்துரைப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 2 நாள் பயணமாக இன்று மும்பை செல்கிறார். இன்று மும்பை செல்லும் அவர் நாளை நடைபெறவுள்ள இந்திய ரிசர்வ் வங்கியின் 90வது ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்க உள்ளார். நாடு முழுவதும் மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் பொது சுகாதார மையங்களை அமைக்கவும் பிரதமர் நரேந்திர மோடி அரசு இதுவரை 64,000 கோடி ரூபாய் செலவு செய்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநிலம் ஹிசாரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், மத்தியில் பாஜக அரசு பொறுப்பேற்ற பிறகு கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாட்டில் 20 கோடி மக்களுக்காக இதுவரை 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளன என்றும் 81 கோடி மக்கள் மாதந்தோறும் 5 கிலோ ரேஷன் அரிசியை பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். 2014ஆம் ஆண்டு வரை நாட்டில் 12 கோடி குடும்பங்கள் கழிவறை வசதி இல்லாமல் இருந்ததாகவும், ஆனால் இன்றோ நிலைமை தலைகீழாக மாறியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறை வசதியை ஏற்படுத்தி தந்த முதல் மாநிலம் என்ற பெருமையை ஹரியானா மாநில அரசு பெற்றுள்ளதாகவும், சுகாதாரத்துறையை வலுப்படுத்த மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு இது வலு சேர்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் பொது சுகாதார மையங்கள் மற்றும் சமூக நலவாழ்வு மையங்கள் ஏற்படுத்தவும்
மருத்துவ கட்டமைப்பை வலுப்படுத்தவும் இதுவரை 64,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். मेडिकल इंफ्रास्ट्रक्चर का मैं आज आपको कहना चाहता हूं कि मेडिकल इंफ्रास्ट्रक्चर में ढेर सारा काम नरेंद्र मोदी सरकार ने किया। 64,000 करोड़ रुपया पब्लिक हेल्थ सेंटर और कम्युनिटी हेल्थ सेंटर इसके लिए खर्च कर एक बहुत बड़ा मेडिकल इंफ्रास्ट्रक्चर का बेसिक खाका बनाने का काम। தில்லியில் போதைப்பொருள் கடத்தல் பிரிவும் தில்லி காவல்துறையும் இணைந்து 27 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை கைப்பற்றியுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்த சம்பவம் தொடர்பாக 5 நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்களிடமிருந்து மெத்தபெட்டமைன் மற்றும் கொகைன் போன்ற போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். போதைப் பொருட்களை கடத்துபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் இதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார ஆராய்ச்சி மற்றும் தரவுகளை பாதுகாக்கும் வகையில் பயன்பாட்டு பொருளாதார ஆராய்ச்சிக்கான புதிய இணையதளத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை தொடங்கி வைக்கிறார். நிதி ஆயோக்கும் தேசிய பயன்பாட்டு பொருளாதார ஆராய்ச்சி குழுமமும் இணைந்து இந்த இணையதளத்தை உருவாக்கியுள்ளன. சமூக பொருளாதார நிதி அளவீடுகள், ஆராய்ச்சி கட்டுரைகள், ஆவணங்கள், மாநில நிதிநிலை குறித்த வல்லுநர்களின் கருத்துக்கள் அடங்கிய விரிவான களஞ்சியமாக இது உருவாக்கப்பட்டுள்ளது. மாநில நிதித்துறையுடன் இணைந்து 1990-91 ஆண்டு முதல் 2022-23 ஆண்டு வரை சுமார் 30 ஆண்டுகளுக்கான தரவுகள் இதன் மூலம் சேமிக்கப்பட உள்ளன. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை புதுதில்லியில் இந்த இணையதளத்தை தொடங்கி வைக்கிறார். மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் நாடு முழுவதும் நாளை முதல் அமலுக்கு வருகிறது. தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இந்த ஓய்வூதிய முறையை தேர்வு செய்யும் வாய்ப்பு மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படுகிறது. மத்திய அரசு பணியில் இருப்பவர்கள், மத்திய அரசு பணியில் புதிதாக நியமனம் செய்யப்படுபவர்கள், மார்ச் 31ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னதாக ஓய்வு பெறுபவர்கள் என 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இந்த ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் 23 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் பயன்பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் தண்டேவாடா மாவட்டத்தில் நக்சல் தீவிரவாத அமைப்பினருக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்ட பாதுகாப்பு படையினர் பெண் மாவோயிஸ்ட் ஒருவரை சுட்டுக் கொன்றனர். பாதுகாப்பு படையினரை கண்டதும் அந்த பெண் துப்பாக்கியால் சுட ஆரம்பித்ததால் பதிலுக்கு பாதுகாப்பு படையினரும் சுட்டதில் பெண் மாவோயிஸ்ட் சுட்டுக் கொல்லப்பட்டார். பிஜப்பூர் தந்தேவாடா மாவட்ட எல்லையில் அமைந்துள்ள வனப்பகுதியில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது. மோதலில் சுட்டுக் கொல்லப்பட்ட பெண் மாவோயிஸ்டின் உடலை பாதுகாப்பு படை வீரர்கள் வனத்திலிருந்து மீட்டுக் கொண்டு வந்தனர். அந்த பெண்ணிடமிருந்து 25 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளது. அந்த பெண் வாரங்கல் மாவட்டத்தை சேர்ந்த ரேணுகா என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திலிருந்து ஒரு துப்பாக்கி மற்றும் சில வெடிப்பொருட்களும் கைப்பற்றப்பட்டன. அந்த வனப்பகுதியில் மேலும் நக்சலைட்டுகள் பதுங்கியுள்ளனரா என்பதை கண்டறிய தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடந்து வருகிறது. புதுதில்லியில் வாகனங்களிலிருந்து வெளிப்படும் காற்று மாசை கட்டுப்படுத்துவது தொடர்பான சிஏஜி அறிக்கையை முதலமைச்சர் ரேகா குப்தா நாளை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்கிறார். தில்லியில் 70,471 கோடி ரூபாய் அளவிற்கு நட்டத்தில் இயங்கும் போக்குவரத்து துறையை லாபகரமான துறையாக மாற்றுவது தொடர்பான ஆலோசனையை முதலமைச்சர் ரேகா குப்தா மேற்கொண்டார். இது தொடர்பான சிஏஜி அறிக்கை குறித்து தில்லி போக்குவரத்து கழக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர், முந்தைய ஆம் ஆத்மி அரசின் முறைகேடுகள் குறித்து விரிவாக ஆராயப்படும் என்று தெரிவித்துள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் கோதுமை மாவால் செய்யப்பட்ட பண்டங்களை சாப்பிட்ட பலருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர்.
இதுகுறித்து விசாரித்த காவல்துறை உள்ளூர் கடைகளிலிருந்தும் கிடங்குகளிலிருந்தும் மக்கள் இந்த கோதுமை மாவை வாங்கியிருந்தது தெரியவந்துள்ளதாகவும் அவற்றை பயன்படுத்த வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. குறிப்பாக விகாஸ் நகர், பட்டேல் நகர், கோத்வாலி உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அம்மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அஜய் சிங் தெரிவித்துள்ளார். உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி நேரில் சென்று பார்வையிட்டு ஆறுதல் கூறினார். குறிப்பிட்ட சில கடைகளுக்கு சீல் வைக்க உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். அமைதி, நல்லிணக்கம், கல்வி மற்றும் மனித உரிமைகளை பாதுகாக்க போராடியதற்காக புத்த மத தலைவர் தலாய் லாமாவிற்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேசம் தரம்சாலாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சர்வதேச கோல்டு மெர்க்குரி அமைப்பின் தலைவர் நிக்கோலா டி சாண்டிஸ் வழங்கினார். தங்க நிறத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த விருதை தலாய் லாமாவிற்கு வழங்குவதன் மூலம் தாம் மிகவும் பெருமைப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் அமைதியை நிலைநாட்ட தலாய் லாமா ஆற்றி வரும் சேவைகளையும் அவர் பாராட்டினார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகளில் உண்மை, தகவல்களில் துல்லியம், தருவதில் நேர்மை. நிகழ்வுகள், அறிவிப்புகள், எண்ணங்கள், உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் டிடி தமிழ். ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படி. செய்திகள் தொடர்கிறது. தேசிய கடல்சார் விழிப்புணர்வு வாரத்தை தமிழக ஆளுநர் ஆர் ரவி இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய கப்பல் போக்குவரத்து துறையின் முதன்மை அதிகாரியும் இணை தலைமை இயக்குநருமான கிள்ளி மோகன் ராவ், மத்திய கப்பல் போக்குவரத்து துறை மற்றும் வணிக கப்பல் துறையின் முக்கிய உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தேசிய கடல்சார் விழிப்புணர்வு வாரத்தை ஆளுநர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கோடை வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் பறவைகளுக்கு நீரும் உணவும் வழங்குவோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழகத்தில் கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கான குடிநீர் மற்றும் உணவிற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. வெயிலின் தாக்கத்தால் நீண்ட தூரம் பறக்க முடியாத பறவைகள் சில நேரம் நமது வீடு தேடி வருவதுண்டு. எனவே பறவைகளுக்கு தங்களால் முடிந்த அளவு நீரும் உணவும் அளிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சமூக வலைதள பதிவில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சேலம் சூரமங்கலத்தில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். தமிழகம் முழுவதும் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். இந்த நிலையில் அதிமுக சார்பில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் நீர்மோர் பந்தலை திறக்க அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருந்தார். அதன்படி சேலம் மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் சூரமங்கலம் உழவர் சந்தை எதிரே அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி, கம்பங்கூழ், நுங்கு மற்றும் இளநீர் போன்றவற்றை வழங்கினார். தமிழ்நாட்டில் விசைத்தறி நெசவாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை தமிழக அரசு தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் சுமார் 7 லட்சம் பேர் விசைத்தறி தொழிலில் ஈடுபட்டு வருவதாகவும் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அவர்களுக்கு விசைத்தறி கூலிகள் மாற்றியமைக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட 15% கூலி உயர்வு இன்னும் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும்
இதனால் 1.25 லட்சம் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மின்கட்டண உயர்வு, வாடகை, உதிரிபாகங்கள் விலை உயர்வு, தொழிலாளர்கள் பற்றாக்குறை ஆகியவற்றால் விசைத்தறி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக நாள் ஒன்றிற்கு 30 கோடி ரூபாய் என்ற அளவில் சுமார் 300 கோடி ரூபாய் அளவிற்கு உற்பத்தி இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே தாமதமின்றி தமிழக அரசு விசைத்தறி தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றித் தர வேண்டும் என்றும் அண்ணாமலை கேட்டுக் கொண்டுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசனை முன்னிட்டு 7 முக்கிய சுற்றுலா தலங்களில் சினிமா படப்பிடிப்பிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் இ-பாஸ் நடைமுறையிலும் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பினை இப்போது பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசனை முன்னிட்டு தாவரவியல் பூங்கா உட்பட 7 முக்கிய சுற்றுலா தலங்களில் நாளை முதல் 3 மாதங்களுக்கு சினிமா படப்பிடிப்பு நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய 3 மாத கால கோடை சீசனை முன்னிட்டு லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். அந்த வகையில் சுற்றுலா பயணிகளுக்காக மே மாதத்தில் காய்கறி கண்காட்சி, ரோஜா கண்காட்சி, மலர் கண்காட்சி, வாசனை திரவிய கண்காட்சி என பல்வேறு கண்காட்சிகள் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நீலகிரியின் அனைத்து முக்கிய சுற்றுலா தலங்களும் கோடை சீசனுக்கு தயார்படுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளில் தொய்வு ஏற்படாத வகையில் உதகை தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, குன்னூர் சிம்ஸ் பூங்கா உட்பட தோட்டக்கலை துறைக்கு சொந்தமான 7 முக்கிய சுற்றுலா தலங்களில் நாளை முதல் ஜூன் மாதம் இறுதி வரை 3 மாதங்களுக்கு சினிமா படப்பிடிப்பு நடத்த தோட்டக்கலைத்துறை தடை விதித்துள்ளது. ஜூலை மாதம் முதல் படப்பிடிப்பிற்கான அனுமதி வழங்கப்படும் எனவும் தோட்டக்கலைத்துறை நிர்வாகம் அறிவித்துள்ளது. உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி நீலகிரி மாவட்டத்தில் இ-பாஸ் நடைமுறையில் நாளை முதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு மே 7ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் வெளியூர் வாகனங்களுக்கு இ-பாஸ் முறையை அமல்படுத்துமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் கோடை காலத்தில் நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை புரியும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பதால் இ-பாஸ் நடைமுறையில் சில கட்டுப்பாடுகளை விதிக்க உயர்நீதிமன்றம் மாவட்ட நிர்வாகத்தை வலியுறுத்தியிருந்தது. அதோடு நாளை முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை வார நாட்களில் 6000 வாகனங்களுக்கும் வார இறுதி நாட்களில் 8000 வாகனங்களுக்கும் அனுமதிக்குமாறு உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாளை முதல் இந்த நடைமுறை அமல்படுத்தப்படும் என நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பாவியா தண்ணீரு தெரிவித்துள்ளார். மேலும் ஆம்புலன்ஸ், சரக்கு வாகனங்கள், அரசு பேருந்து மற்றும் நீலகிரி மாவட்ட வாகனங்களுக்கு எந்த தடையும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் இன்று ரம்ஜான் தொழுகை நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் இன்று ரம்ஜான் பண்டிகை உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தி ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களையும் இனிப்புகளையும் பரிமாறிக்கொண்டனர். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் ரம்ஜான் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு திருப்பூரில் உள்ள பிரியாணி கடைகளில் அதிக அளவில் கூட்டம் கூடியதால் டோக்கன் அடிப்படையில் பிரியாணி விநியோகம் செய்யப்பட்டது. ரம்ஜானை முன்னிட்டு கோவை கோட்டைமேடு பகுதியில் உள்ள மசூதியில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகை நடத்தினார்கள். மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் அப்பகுதியில் உள்ள கோட்டை சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு சென்று அங்கிருந்தவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். ரம்ஜானை முன்னிட்டு வேலூர் மாவட்டத்தின் ஆரன்பாளையத்தில் ஈத்கா மைதானத்தில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் 5000த்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகை நடத்தினர். இதைப் போலவே வேலூர் மாவட்டத்தின் காட்பாடி, கஸ்பா, கொணவட்டம், சேன்பாக்கம், சத்துவாச்சேரி, குடியாத்தம், பேர்ணாம்பட்டு ஆகிய இடங்களிலும் ரம்ஜான் தொழுகை நடைபெற்றது. சென்னை பிராட்வேயில் உள்ள டான்போஸ்கோ பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற சிறப்பு கூட்டு தொழுகையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜவாஹிருல்லா கலந்து கொண்டு தொழுகை உரை நிகழ்த்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் ஈகை திருநாள் கொண்டாடப்பட்டு வரும் வேளையில் நமது நாட்டு மக்கள் சமூக நல்லிணக்கத்தோடும் ஒற்றுமையுடனும் வாழ வேண்டும் என பிரார்த்தனை மேற்கொண்டதாக கூறினார். உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் ரமலான் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. ரமலானை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர்.
தொழுகைக்கு பின்னர் ஒருவரை ஒருவர் ஆற தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இந்த சிறப்பு தொழுகையில் தமிழ்நாடு மட்டுமல்லாது வெளி மாநிலங்களில் இருந்தும் இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டையில் உள்ள சாதுல்லா கான் மசூதியில் இஸ்லாமியர்கள் இன்று காலையில் சிறப்பு தொழுகை நடத்தினர். அதை போலவே செஞ்சி செட்டிப்பாளையம் கொத்தமங்கலம் சாலையில் உள்ள ஈத்கா மைதானத்திலும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி ரம்ஜான் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். கடந்த ஒரு மாத காலமாக இஸ்லாமியர்கள் புனித ரமலான் நோன்பினை கடைபிடித்து வந்த நிலையில் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கர்நாடக எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள தர்காவில் கர்நாடகா, ஆந்திரா, தமிழகத்தினைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தொழுகையின் முடிவில் ஒருவரை ஒருவர் ஆற தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இனி வருவது மாநில செய்திகள். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே உள்ள விக்டோரியா அரங்கு புனரமைக்கப்பட்டு வருகிறது. புனரமைப்பு பணிகளை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, மாநகர மேயர் பிரியா, ஆணையாளர் குமரகுருபரன் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர் பாபு, ஒரு வாரத்தில் திரௌபதி அம்மன் கோவில் திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி அளிக்கப்படுவர் என தெரிவித்தார். இதனிடையே விக்டோரியா அரங்கின் புனரமைப்பு பணிகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மேயர் பிரியா, புனரமைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் ஜூன் மாதத்திற்குள் பணிகளை முடிக்க அறிவுறுத்தியிருப்பதாகவும் கூறினார். பாம்பன் கடலில் இந்திய ரயில்வே துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள புதிய ரயில் பாலத்தை வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். பிரதமர் வருகையை ஒட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் மதுரை விமானத்தில் இருந்து பிரதமரை ஹெலிகாப்டரில் அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள MI-17 என்ற 2 ராணுவ ஹெலிகாப்டர்கள் ஒத்திகை செய்யப்பட்டன. இது முதல்கட்ட ஒத்திகைதான் என்றும் வரும் நாட்களில் தொடர்ந்து ஒத்திகைகள் நடைபெறும் எனவும் பாதுகாப்பு வட்டார அதிகாரிகள் தெரிவித்தனர். கிழக்கு கடற்கரை மற்றும் மேற்கு கடற்கரை மாநிலங்களின் கடலோர பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. கடந்த 7ஆம் தேதி மேற்கு வங்க மாநிலம் பக்காளி கடல் பகுதியில் தொடங்கிய சைக்கிள் பேரணி இன்று கன்னியாகுமரியில் நிறைவடைந்தது. 6559 கிலோமீட்டர் தூரம் இந்த விழிப்புணர்வு சைக்கிள் பயணம் நடைபெற்றது. மத்திய தொழில் பாதுகாப்பு படையினருக்கு கன்னியாகுமரியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருவனந்தபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு காஞ்சிபுரத்தை சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் 5 நாட்கள் கல்வி சுற்றுலா பயணம் மேற்கொண்டுள்ளனர். தும்பா பகுதியில் உள்ள ராக்கெட் ஏவுதளத்தினையும் பார்வையிட உள்ளனர். கல்வி சுற்றுலா மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டம் வேம்பனூர் கிராமத்தில் உள்ள லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த 29ஆம் தேதி முதல் யாகசாலை பூஜைகள் தொடங்கி நடைபெற்று வந்தது. கடந்த 3 நாட்களில் பல்வேறு கட்டங்களாக பூஜைகள் நடத்தப்பட்ட நிலையில் புனித நீர் கொண்ட கலசங்கள் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கோபுர கலசங்கள் மீது ஊற்றப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரத்தை அடுத்த உச்சப்புள்ளி கடற்கரையில் சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடல் அட்டைகள் இந்திய கடலோர காவல் படையினரால் கைப்பற்றப்பட்டது. இந்திய கடலோர காவல் படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மண்டபம் பகுதியில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. கடல்வாழ் உயிர் சூழலை சமன்படுத்துவதில் கடல் அட்டைகள் முக்கிய பங்காற்றி வரும் நிலையில் சுமார் 200 கிலோ எடையிலான கடல் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்திய கடல் பகுதியில் இதுபோன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்க இந்திய கடலோர காவல்படை அதிக விழிப்புணர்வுடனும் செயல்திறனுடனும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. காசாவின் ரபா நகரில் இஸ்ரேல் ராணுவம் மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளது. காசாவின் ரபா நகரில் தாக்குதலை தொடங்குமாறு இஸ்ரேல் ராணுவத்திற்கு கிடைத்த உத்தரவின் அடிப்படையில் ரமலான் நாளில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலின் போது காசாவில் குறைந்தபட்சம் 64 பேரும் ரபாவின் தெற்கு நகரங்களில் 35 பேரும் கொல்லப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. நிலநடுக்கத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்ட மியான்மரில் 7 நாட்கள் துக்கம் அனுசரிப்பதுடன் தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்கவிடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது.
மியான்மரின் இரண்டாவது பெரிய நகரமான மாண்டலேயில் கடந்த வெள்ளிக்கிழமை பிற்பகலில் அடுத்தடுத்து 2 முறை நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. இது ரிக்டர் அளவுகோலில் 7.7 மற்றும் 6.4 புள்ளிகளாக பதிவாகின. நிலநடுக்கத்தால் பலியானவர்களின் எண்ணிக்கை 1700 தாண்டியுள்ளதாகவும் 3400 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிலநடுக்கத்தால் இடிந்து விழுந்த கட்டட இடிபாடுகளுக்கு இடையே மீட்புப் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மியான்மருக்கு இந்தியா, சீனா, தாய்லாந்து போன்ற நாடுகள் உதவிகளை வழங்கி வருகின்றன. நிலநடுக்கம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி மக்களை மீளா துயரில் ஆழ்த்தியுள்ளதாகவும் மியான்மர் அரசு 7 நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளது. இந்த 7 நாட்களுக்கும் மியான்மர் தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்கவிடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் உள்ள ஆப்கன் மக்களை வெளியேற்றுவதற்கான காலக்கெடு இன்றுடன் முடிவடைவதால் அவர்களை கைது செய்து நாடு கடத்த அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. தாலிபான் ஆட்சி நடைபெற்று வரும் ஆப்கானிஸ்தானிலிருந்து ஏராளமான ஆப்கன் மக்கள் அருகிலுள்ள பாகிஸ்தானில் அகதிகளாக தஞ்சம் புகுந்துள்ளனர். ஆப்கானிஸ்தான் குடிமக்கள் அட்டை வைத்திருக்கும் இவர்களை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை பாகிஸ்தான் அரசு மேற்கொண்டு வருகிறது. இதற்கான காலக்கெடு இன்றுடன் முடிவடைகிறது. இதனால் பாகிஸ்தானில் உள்ள ஆயிரக்கணக்கான ஆப்கன் அகதிகளை கைது செய்து நாடு கடத்த சட்ட அமலாக்க நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ராவல்பிண்டி காவல்துறை தலைவர் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்கா மீதான தாக்குதலுக்கு ஏவுகணைகளை ஈரான் தயார் நிலையில் வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலகெங்கிலும் அமெரிக்காவுடன் தொடர்புடைய நிலைகளை குறிவைத்து தாக்கும் திறன் கொண்ட ஏவுகணைகளை ஈரான் ராணுவம் தயார் நிலையில் வைத்துள்ளதாக அந்நாட்டு அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. தயார் நிலையில் உள்ள ஏவுகணைகளில் பெரும்பாலான ஏவுகணைகள் நிலத்தடியில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவை வான்வழி தாக்குதல்களை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவுடனான நேரடி அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு ஈரான் முன்வர வேண்டும் எனவும் அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்திற்கு மறுப்பு தெரிவித்தால் ஈரான் மீது கடுமையான தடைகள் விதிக்கப்படும் என ட்ரம்ப் எச்சரித்த நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. ஹாக்கி இந்தியா உதவியுடன் 2025ஆம் ஆண்டு ஆடவருக்கான ஹீரோ ஆசிய கோப்பை போட்டியினை பீகார் நடத்தவுள்ளது. இது 12வது ஆசிய கோப்பை போட்டியாகும். இந்த போட்டியை நடத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஹாக்கி இந்தியா மற்றும் பீகார் மாநில விளையாட்டு ஆணையத்துடன் பாட்னாவில் கையெழுத்தானது. ஆசிய கோப்பை போட்டி வரும் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி முதல் செப்டம்பர் 7ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தென்கொரியா, இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட 8 நாடுகள் இந்த போட்டியில் பங்கேற்கின்றன. நோவாக் ஜோகோவிச்சின் 100வது பட்டம் வெல்லும் கனவை தகர்த்து ஜாகுப் மன்சிக் மியாமி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். பல முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்ற மியாமி ஓபன் டென்னிஸ் தொடர் அமெரிக்காவில் நடைபெற்றது. இதில் ஆடவர் ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டிக்கு செர்பியாவின் நோவாக் ஜோகோவிச், செக் குடியரசின் ஜாகுப் மன்சிக் ஆகியோர் முன்னேறினர். இன்று விறுவிறுப்பாக நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் ஜாகுப் மன்சிக் 7-6, 7-6 என்ற நேர்செட் கணக்கில் ஜோகோவிச்சை தோற்கடித்து சாம்பியன் பட்டம் வென்றார். ஐபிஎல் போட்டித் தொடரில் இன்று நடைபெறும் 12வது லீக் ஆட்டத்தில் மும்பை, கொல்கத்தா அணிகள் மோதுகின்றன. மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி பந்து வீச்சை தேர்ந்தெடுத்தது. ஏற்கனவே இரு போட்டிகளில் தோல்வியடைந்த மும்பை அணி முதல் வெற்றியை பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம். நமது டிடி தமிழில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:05க்கு மக்கள் மனம் கவர்ந்த தமிழ் திரைப்படங்கள் ஒளிபரப்பாகும்.
நமது டிடி தமிழில் கல்லூரி வாழ்க்கையை கரடுமுரடானதாக மாற்றிக்கொள்ளாமல் மகிழ்ச்சியான நந்தவனத்துக்குள் நடந்து போகிற மாதிரி மாற்றுவதற்காக கல்லூரி காலங்கள் என்கின்ற நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10:30 மணிக்கு ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அதை தவறாமல் காணுங்கள். தலை சிறந்த மாணாக்கர்களாக ஆகுங்கள். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10:30க்கு கல்லூரி காலங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி. நமது டிடி தமிழில் எத்திக்கும் அப்படின்னா 8 திசைன்னு சொல்லலாம். தித்திக்கும்னா நம்ம மனசுல தித்திக்கிறது. எல்லா திசைகளிலும் முருகப்பெருமானது புகழ் காணப்படுகிறது என்பதற்காகவே எத்திக்கும் தித்திக்கும் முருகா. தினமும் காலை 6:45க்கு எத்திக்கும் தித்திக்கும் முருகா. நமது டிடி தமிழில் ஹலோ உங்களுடன் நேரலையில் மருத்துவரை சந்திப்போம். செவ்வாய்தோறும் காலை 10:05க்கு நேரலையில். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 812444 466622 9444901011 மற்றும் 812444 466611. சனிக்கிழமை தோறும் மாலை 5 டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். எதிர்ப்புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். 2026 தமிழ்நாட்டிற்கு சட்டப்பேரவை தேர்தல். தமிழகத்தில் கூட்டணி பேச்சு வார்த்தை தேர்தலுக்கு தயாராகும் அரசியல் கட்சிகள் என்ற கோணத்தில் தான் இந்த விவாதத்தை நம்ம கட்டமைக்க இருக்கிறோம். நம்மோடு இன்று 3 கருத்துரையாளர்கள் இந்த விவாதத்துல பங்கெடுக்கிறாங்க. நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். பத்திரிகையாளர் ரெங்கராஜன், அரசியல் விமர்சகர் திரு வெங்கடேசன், மூத்த பத்திரிகையாளர் திரு KKR ஆதித்யன், மூவரை வரவேற்றுக் கொள்கிறேன். ஆதித்யன் சார், தமிழகத்தில் தேர்தலுக்கு தயாராகும் கட்சிகள் ஏற்கனவே திமுக கூட்டணி அப்படிங்கிறது ஒரு வலுவான கூட்டணியாக, இன்டாக்ட் கூட்டணியா இருந்து கொண்டிருக்கு. மற்ற கட்சிகள் எல்லாம் அதிமுக நாங்க இன்னும் கூட்டணிக்கு 6 மாத காலம் எடுக்கும் அப்படிங்கிறாங்க. தாவேகா நாங்கள் தனித்து நிற்போம், எங்களுடைய கொள்கைகளையும் எங்களுடைய அந்த நெறிமுறைகளையும் யார் பின்பற்றி வருகிறார்களோ அவர்களோடு கூட்டணிங்கிறாங்க. எப்படி 5 முனை போட்டியா அல்லது அமித்ஷா அவர்கள் குறிப்பிடுற மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிற 2026 உருவாகுமா? அதுக்கு அதிமுகவோடு பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாரே, அந்த பார்வையில கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்கி விட்டதா? அது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக தான் எடப்பாடி சென்னைக்கு டெல்லிக்கு போனாரு. மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களை பார்த்தாரு. அப்போ அந்த கூட்டணி பேசும்போது அந்த டேர்ம்ஸ் ரெஃபரன்ஸ் பேசும்போது தான் அவனுக்குள்ள இவரு என்ன டேர்ம்ஸ் பண்ண, ஏன்னா ஏடிஎம்கேனுடைய தலைவர்கள் நீங்கள பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே அந்த கொங்கு மண்டலத்தில் உள்ளவங்க தான் முக்கியத்துவம் பெற்று வராங்க அந்த கட்சியில. தென் மாவட்டங்கள்ல முக்கிய தலைவர்கள் யாரும் அந்த கட்சியில டெல்லி போனவங்கள லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தென் மாவட்டத்துல யாரும் போன மாதிரி தெரியல ஏடிஎம்கேல இருந்து. அப்போ அதை சரி கட்டுறதுக்காக எடப்பாடி தரப்புல பிஜேபி கூட்டணி வந்தா இன்னொரு தலைவராக்குங்கன்னு சொல்லி தென் மாவட்டத்துல நயனார் சுட்டி காட்டுறதாக சொல்றாங்க. ஆனா இதை தமிழ்நாடு பிஜேபி எப்படி அணுகிங்கிறத நம்ம ஒரு பெரிய இது. அது அண்ணாமலை டெல்லிக்கு போன பிறகு அவர் சென்னையில கொடுத்த பேட்டி கருத்துக்கள்லாம் பார்க்கும்போது நான் தொண்டனாக இருப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டாரு. ஆனா அது கூட்டணிக்கு பலம் சேர்க்குமா என்பது பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அவருடைய பேட்டிக்கு பிறகு தமிழக பாரதிய ஜனதா அவருடைய ஆதரவாளர் பலரும் நம்ம சொன்னா கொந்தளிச்சு போயிருக்கான்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரு தமிழ்நாட்டுல தனித்து ஒரு பிஜேபியை வளர்த்து டபுள் டிஜிட் ஓட் கொண்டு வந்தவரை மீண்டும் தலைவர் பதவியிலேருந்து எடுத்துருவாங்களோ அப்படி ஒரு பயத்துல அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சிக்கலை தான்
மத்திய அமைச்சர் அமித்ஷா எப்படி தயார் பண்ண போறான்னு தெரியல. சப்போஸ் அப்படி ஏடிஎம்கே வந்து அண்ணாமலை தான் எடப்பாடிய பிடிக்கலன்னு அண்ணாமலை சொல்லு சரியாயிட்டுன்னா, அண்ணாமலை சொல்றதா நடக்கும்னு சொல்லிட்டாங்கன்னா, அமித்ஷா சொன்னபடி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, ஏடிஎம்கே தலைமையில ஆட்சின்னு அவர் சொல்லல. தேசிய ஜனநாயக கூட்டணியில வந்து இன்னமும் அதிமுக அதிகாரப்பூர்வமாக சேரல. அப்படி இருக்கும்போது ஏடிஎம்கே பழையபடி உடைப்பாங்களா? செங்கோட்டையன் டெல்லி போறாரு, அவர் ஒய் பிரிப்பாது அவங்களெல்லாம் பேச்சுகள் அடிப்படுது, அது குரூப்பை உடைப்பாங்களான்னு ஒரு கேள்விக்குள்ள இருக்கு. இது வந்து கூட்டணிக்கு பலன் சேர்க்கிறாங்களா, கூட்டணியை பழையபடி குழப்பம் ஏற்படுத்துறதுக்கு பண்ணாங்களான்னு தெரியல. இதுதான் அதிமுக நிலைமையில இருக்கு இப்போ. ஏன்னா ஏடிஎம்கேல மற்ற 2வது கட்ட 3வது தலைவர்லாம் பேசும்போது அவங்க எல்லாம் எடப்பாடி பக்கம் தான் இருக்கிறாங்க. ஆனா கூட்டணி வேணுங்கிறதுல அவங்களுக்கு வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது பிஜேபி கூட்டணி இருந்தா நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஆனா அது எப்படிப்பட்ட கூட்டணி ஏன்னா தென் மாவட்டம் நினைக்க பெரிய இழப்பு. பிஜேபிக்கு வந்து ஒரு ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு பூஸ்ட் பண்ற மாதிரி ஒண்ணு இருக்கணும். இளைஞர்களுக்கு ஆதரவு வந்து இன்னைக்கு பிஜேபியில அண்ணாமலையால் வந்த இளைஞர் ஆதரவு அல்லது இன்னொரு தரப்புலையோ வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் யோசிச்சுட்டு இருக்காங்க, முடிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு சைட்ல இருக்காங்க. இந்த சமயத்துல விஜய் வந்து அவரு தனித்து போட்டின்னு சொன்னா கூட ஏடிஎம்கே காரங்களுக்கும் விஜய்க்கும் ஒரு பேச்சுவார்த்தை சிலதான் தூதெல்லாம் விட்டு பேசிலாம் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு வெற்றி பெறும், எந்த அளவுக்கு எப்படின்னு இப்போதைக்கு வருமானு தெரியல. எடப்பாடி வந்து இன்னும் மார்ச் வரைக்கும் 1 மாதம் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்ன அடுத்த அங்க போயிட்டு வந்துட்டாரு. ஆனா கடைசி நேரத்தில் தேர்தல் கூட்டி ஃபைனல் பண்ணாமன்னு சொல்றாரு. ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது. இப்பவுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க டேர்ம்ஸ் இவருடைய நிபந்தனைக்கு அமித்ஷா அவர்கள் அவங்க ஒத்துக்கிறாங்களா, இல்லாட்டா அவங்க அடுத்த இங்க ஒரு சிண்டையை உருவாக்கிடுவாங்க ஏடிஎம்கே. அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அப்படிதான் நினைக்கிறேன். சரி, திரு ரங்கராஜ், தேர்தல் பேச்சுவார்த்தை எப்படி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கூட்டணி பேச்சுவார்த்தை அதான் ஒரு தரப்பு அதிமுகவில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கலைன்னு சொல்றாங்க. மற்ற விஷயங்கள் பேச போனோம், அது மகஜர் ஒன்று கொடுத்துருக்கோம், தமிழ்நாடு குறித்த சில விஷயங்கள் அப்படின்னா ஏடிஎம்கே அஃபிஷியல் ஸ்டாண்டா இருக்கு. ஆனா திரு அமித்ஷா அவர்கள் 2 நாள் முன்னால் கொடுத்த ஒரு தொலைக்காட்சி கொடுத்த பேட்டியில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. கூட்டணி 2021-26 தேர்தல் குறித்து ஸ்பெசிஃபிக்கா அது குறித்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இது பற்றி விவரங்கள் முடிவு பின்னால் தெரிய வரும் என்று ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அது உண்மையா கூட இருக்கலாம். அமித்ஷா ஒரு மத்திய அமைச்சர், பாஜகவுடைய கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் பேசக்கூடிய அந்த ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவர் அதை வெளிப்படையா சொல்றாரு. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இல்லைன்னா அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஏன் அது குறித்து வாய் திறக்கல? இன்னும் ஏன் அஞ்சுறாங்க? இல்ல, திரு எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரை ஒரு 2 வருடங்களாக அவர் பாஜகவுடன் கூட்டணி இல்லை, முறித்து விட்டோம் என்று அவர் அதிகாரப்பூர்வ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க கட்சி சார்பில். அதில் நாங்கள் உறுதியாக நிற்கிறோம், அதை நாங்கள் பின்வாங்குவதா இல்லை. மற்றவர்கள் யாரோ அதில் சந்தேக பார்வையோடு பார்த்தா கூட அது வேணும்னே அரசியல் காரணக்காக அப்படி சொல்றாங்க. ஆனா நாங்க வந்து பிஜேபி எதிர்ப்பு கொள்கையில உறுதியா இருக்கோம், அது எந்த மாற்றம் இதுவரை சொல்லிட்டு இருந்தாரு. அமித்ஷா அவர்களை பார்த்துட்டு வர்றது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அமித்ஷா அவர்களை சந்தித்து வந்த பிறகு எடப்பாடி அவர்களுடைய பேட்டியில நீங்க ஏதாவது வித்தியாசம் பாக்குறீங்களா? இல்ல, அவர் பாஜகவை குறை சொல்வது, குற்றம் சொல்வது நிறுத்திக்கிட்டாரு. அது மட்டும் உனக்கு தெரியுது. அதாவது ஒரு டிபார்ச்சர் ஃப்ரம் ப்ரீவியஸ் ஸ்டாண்ட் என்ன சேஞ்சுனா, பாஜகவை குறிவைத்து பேசுவது, அண்ணாமலை பற்றி பேசுவது, இதெல்லாம் அவரு கிட்டத்தட்ட தவிர்த்து வருகிறார். அதுல ஆல்மோஸ்ட் என்ன சொல்ல வர்றாரு, திமுக தான் எங்கள் பிரதான எதிரி, அப்போ மறைமுகமாக என்ன பாஜக இல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா அது கூட்டணியா சொன்னா ப்ராபப்லி ஏர்லி டேஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஸ்டேல்மேட் இருக்கு, 2 தரப்புலையும் பேச்சுவார்த்தை நடக்காம ஒரு ஸ்டேல்மேட் நிக்கிறத, அந்த பனிப்போர் நடந்துட்டு இருக்கு. அதை மாற்றுவதற்கான முதல் முயற்சி எடுத்துக்கலாம். அது நிறைய பேச்சுவார்த்தை நடக்குது. அதுல நமக்கு தெரிந்தவரை அதிமுக சார்பில் சில நிபந்தனைகள் அல்ல, அவங்களுக்கு இருக்கிற சில சங்கடங்களை சொல்லியிருக்கலாம். அது உடனடியாக தீர்வு வருமானு தெரியல. அது நீங்க விவரம் கேட்டா பின்னால சொல்றேன். முதல் கட்டமா என்ன சொல்றேன்னா, பேச்சுவார்த்தை நடந்திருக்கு உண்மை, ஆனா கூட்டணி பேசி முடித்து விட்டார்களா என்று கேட்டா நிச்சயமாக இல்லை. அது போக போக தான் அடுத்து ஒரு 2-3 ரவுண்ட் ஆகலாம். அதிமுகவுடைய கோரிக்கைகள் என்ன, பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன, அதை பற்றி விரிவாக பேசும்போது நம்ம ஓரளவுக்கு தெரிவிக்கலாம்.
இப்போ கூட்டணி இப்ப இருக்கக்கூடிய ஃபார்மேட்ல இருந்தால் யார் யாரெல்லாம் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இல்ல இப்ப பாஜக பொறுத்தவரை அதோட முயற்சி என்னன்னா, கிட்டத்தட்ட பழைய ஏற்கனவே 21ல இருந்த 2019லயும் கிட்டத்தட்ட எல்லாம் ஒண்ணா இருந்தாங்க. 21 அசெம்பிளி வர கூட அந்த கட்சிகள் எல்லாரும் இதுல சேர்க்கணும். அதையும் தாண்டி அதிமுகவில் சில வெளியே அனுப்பி விட்டவர்கள் அல்ல ஒதுங்கி இருப்பவர்கள், திரு ஓபிஎஸ் அணி, திரு டிடிவி தினகரன் அணி, இன்னும் போனா சசிகலாவோட ஆதரவாளர்கள், இவர்களெல்லாம் மீண்டும் அதிமுக அது பாஜகவுடைய ஆசை சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்பது அவருடைய முக்கியமான ஒரு ஸ்டாண்ட். ஒண்ணு நேரடியாக கட்சியில் சேர்த்துக்கணும், அல்லது அலையன்ஸ்ல அவங்கள சேர்த்துக்கணும், அவங்களுக்கு சில இடங்கள் கொடுத்து அவங்களே உள்ள கொண்டு வரதுக்கான முயற்சி. இது இப்போ இல்ல, ஒரு 3 தேர்தலா அமித்ஷா இந்த முயற்சி செய்திருக்கிறார். ஆனா ஒவ்வொரு முறையும் எடப்பாடி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவங்களுக்கு தேவையில்லை என்ற ஒரு ஸ்டாண்டுக்கு போயிருக்காரு. சென்னையில அமித்ஷா அவர்கள் வரக்கூடிய எந்த சூழல்களிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்கல. அப்போ டெல்லிக்கு போய் சந்தித்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி என்ன முடிவு எடுத்திருக்கிறதோ அந்த முடிவை ஏற்றுக்கொள்றதா போலதானே தெரியுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்த பிறகு, அமித்ஷா எடப்பாடி 2 பேரும் சந்தித்த பிறகு அமித்ஷா போட்ட அந்த எக்ஸ்தல பதிவு அதுதானே பேஸ் பண்ணுது, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்றாரு. அதிமுக நிலைப்பாட்டுல மாறுதலுக்கான காரணம் சில நிர்பந்தங்கள். என்ன நிர்பந்தம்? பழைய நிலைமை இல்லை இப்போ. அத கட்சிக்குள்ள சில மூத்த தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் சிலர் இது போல பாஜக ஒரு அணியாகவும் அதிமுக ஒரு அணியாகவும் தனித்து நிற்பதனால் அந்த திமுக எதிரான வாக்குகள் சிதறுகின்றன. இவங்க ஒன்னா சேர்த்தாதான் திமுக தோக்கடிக்க முடியும். இப்படி புரிஞ்சுக்கலாமா? பாஜகவுடைய அழுத்தம் அல்ல எடப்பாடிக்கு, கட்சிக்கு உள்ளேயே ஒரு அழுத்தம் உள்ளேயும் இருக்கிறது. புதிதாக திரு செங்கோட்டையன் அவங்களும் அதை வலியுறுத்தி வருகிறதா கேள்வி. எடப்பாடி அவர்கள் தான் அதை தடுத்து நிறுத்துறாரு. மற்றபடி பல அமைச்சர்கள் அதுக்கு முன்னாள் அமைச்சர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். கட்சியில் இவர்கள் சொல்வது போல் தொண்டர்கள் அனைவரும் பிஜேபி விரும்பவில்லை என்று சென்ற காலம் மாறி இப்போது ஒன்று சேர்ந்தால்தான் திமுக தோக்கடிக்க முடியும் என்று கட்சிக்குள்ளே ஒரு குழு செயல்படுகிறது. அது ஒரு நிர்பந்தம் ஒண்ணு. அப்ப கட்சிக்குள்ள செயல்படுற குழுவெல்லாம், அதாவது பாஜகவோடு கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற குழுவெல்லாம் செங்கோட்டையனுக்கு பின்னாடி நிக்கிறாங்களா? செங்கோட்டையின் பின்னாடின்னு சொல்ல முடியாது. அது ஓபிஎஸ் அணி, டிடிவி தினகரன் ஆதரிப்பவர்கள், சசிகலா ஆதரிப்பவர்கள், வேறு சிலர் வேகம் எடுக்குது இல்லையா? இதை தாண்டி இந்த சென்ற தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் நின்ன ஒரு 10-12 மூத்த தலைவர்கள், அவர்களுடைய நேரடியான அனுபவம் பல தொகுதிகளில், நான் ஏற்கனவே சொன்ன ஒரு 10-12 தொகுதியில பிஜேபி பவர்ஃபுல் கேண்டிடேட் நிறுத்திருக்காங்க. முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் ஆளுநர்கள் நிறுத்தினவங்க வந்து நல்ல வாக்குகள் பெறக்கூடும். அது உண்மையாயிடுச்சு. அந்த 12 தொகுதியில் பார்த்தீங்கன்னா நல்ல வாக்குகள் பெற்றிருக்காங்க. அவங்க சொல்றது என்னன்னா, கட்சி அதாவது அணி சார்பற்ற முறையில் அதிமுக கூட்டணி, இந்த 2 கூட்டணி சேர்ந்து இருந்தால் அவங்க ஜெயித்திருப்பார்கள் என்ற தகவல் தான் மேலிடத்தை அவர் கொடுத்திருக்காங்க. இந்த தகவல் தான் அமித்ஷாவும் ஒருவேளை எடப்பாடியோட ஷேர் பண்ணிருக்கலாம். இவ்வளவு தொகுதிகள் இருக்கு, இந்த 2 வாக்குகள் கூட்டினா நம்ம வந்து இவ்வளவு ஜெயிச்சிருக்கலாம். இதே போல ட்ரெண்ட் அசெம்பிளியில பாத்தீங்கன்னா அந்த நமக்கு சாதகமா இருக்கு. அது நீங்க வந்து முதலமைச்சர் ஆகணும், அதிமுக ஆட்சி பிடிக்கணும்னு சொன்னா இதுக்கே வந்து முட்டுக்கட்டை போடுறீங்க, இது பலர் விரும்புறாங்கன்னு ஒரு அழுத்தம் திரு எடப்பாடி மேல் வந்திருக்கு. 2வது, இந்த சின்னம் இது குறித்து தேர்தல் ஆணையம் அல்லது கோர்ட்டின் மூலமாக ஏதாவது சிக்கல் வருமோ என்ற ஒரு அச்சமும் இருக்கு. இப்ப இதெல்லாம் சேர்த்து 3வது முக்கியமான காரணம், விஜய் கட்சி டிவிகே, அந்த கட்சி எப்படியா அலையன்ஸ் சேர்த்துக்கலாம், சீமானும் சேர்த்துக்கலாம், இந்த அணி உருவாக்கி நம்ம திமுக தோக்கடிக்கலான்னு ஒரு எண்ணம் திரு எடப்பாடிக்கு இருந்திருக்கக்கூடும். ஆனால் திரு விஜய் அவர்கள் தனித்து தான் செல்கிறார்கள் என்பது போல் ஒரு இண்டிகேஷன் வந்திருக்கு. ஆகவே அந்த ஆப்ஷன் க்ளோஸ் ஆனதுனால இப்போ ஃபாலிங் பேக் டு ஸ்கொயர் ஒன் என்ற மாதிரி அதே பிஜேபியோட சேர்ந்தால் என்ன அப்படின்னு ஒரு குழு அதிமுகக்குள்ள செயல்படுது. வெங்கடேஷ் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது வந்து 2021ல தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி கூட்டணி அமைச்சாங்களோ அதே மாதிரி 2024 இருந்தா கொஞ்சம் பலமா இருக்கும்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா எவ்வளவுக்குள்ள கூட்டணி கட்சிகள் சிதைந்து இருக்கிறதோ அவ்வளவுக்குள்ள எதிராளிக்கு அது பலமா அமையும். இப்போ வந்து ஐஜேகே நம்ம வந்து 2024 போட்டியிட்டப்ப என்ன கூட்டணியில் நம்ம கிட்ட இருந்தாங்களோ, ஐஜேகேல இருந்து, ஏசி சண்முகத்துல இருந்து, ஜான் பாண்டியன்ல இருந்து, நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து, இன்னும் யாரு தமாக சொல்ற வாசன் சார்ல இருந்து, எல்லாருமே இன்னைக்கு வரையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் கண்டினியூ பண்றாங்க. யாரும் நம்ம கூட்டணி விட்டு வெளியில ஒருத்தர் கூட போல. இதற்கு பலம் சேர்க்கிறமாக 2024 நாடாளுமன்ற தேர்தலே
உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெளிவா ஒரு விஷயத்த பொது வழியில சொன்னாரு. திமுக எதிர்க்கிற எந்த கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து இணையெல்லாம் கதவுகள் திறந்திருக்கிறது. அது ஏடிஎம்கேவா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், இந்த விஜயா இருக்கட்டும், யார் வேணா இருக்குன்ட்டார். அவர் ஓப்பனா அன்னைக்கே சொல்லிட்டார். இப்ப அதே கண்டிஷன் தான் இப்பயும் முன்வைக்கிறாங்க. ஓப்பன்ல தான் வச்சிருக்காங்க. ஓப்பன்ல தான் வச்சிருக்காங்க. அவங்க நம்மளோட ஒற்றை குறிக்கோள் திமுக வீழ்த்தணும். திமுக வீழ்த்தணும்னா பலமான கூட்டணி இருந்தால்தான் வீழ்த்த முடியும். ஏன்னா திமுக கூட்டணி பலமா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா பலமா இருக்கு. அந்த கட்சியில இருந்து யாருமே இன்னும் வெளியில வரல. விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கெல்லாம் நிறைய முரண்பாடு இருக்க தவிர வெளியில வர மாட்டேன்றாங்க. கம்யூனிஸ்டுக்கு நிறைய முரண்பாடு இருக்கு, வெளியில வர மாட்டேன்றாங்க. திமுக என்ன பண்ணுனா அவங்களுக்கு கட்சிக்கு திமுக வந்து மற்ற கட்சிகளுக்கு சீட்டை கொடுத்து சீட்டுக்கு கம்மியா கொடுத்தாங்கன்னா அதற்கு தேவையான பணத்தையும் வழங்குறாங்க தேர்தல் செலவுக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல அவங்க இருக்கிறாங்க. இப்ப 10 சீட்டு கேட்டாங்கன்னா உங்களுக்கு 5 சீட்டு தான். 5 சீட்டுக்கு நீங்க ஜெயிக்கிறதுக்கான பணத்தை நாங்களே எங்க நிதியா கொடுக்கணும். கம்யூனிஸ்ட் கொடுக்குறாங்க, விடுதலை சிறுத்தைகள் கொடுக்குறாங்க, ஈஸ்வரன் கொடுக்குறாங்க, முஸ்லீம் கொடுக்குறாங்க, எல்லாருக்குமே கொடுக்குறப்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறாங்க. அதிகாரத்தில் நம்ம இருக்கிறதுனால நம்ம ஜெயிச்சிட முடியுன்ற ஒரு நம்பிக்கையில இருக்கிறதுனால அந்த கூட்டணி வந்து பிளவுபடாம ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றமா இருக்குது. ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணியில முன்னாடி இருந்த கட்சிகளுடன் வேறு கட்சிகள், இப்ப நீங்க சொல்ற ஏடிஎம்கே ஆகட்டும், மற்ற கட்சிகள் ஏதாவது வந்து இணைஞ்சாங்கன்னா இவ்வளவு பெரிய கூட்டணி இருக்கு அப்படின்னு தெரியறப்ப ஆட்டோமேட்டிக்கா திமுக இருக்கக்கூடிய கூட்டணிகள் சில கட்சிகள் அங்க இருந்து உடைந்து இங்க வர்றதுக்கான வேல்முருகன் போன்ற எப்படி வரும் சார்? பாஜக இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கொள்கை ரீதியில பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் அந்த கூட்டணிக்குள்ள திமுக இருந்து வருவாங்க. கொள்கை ரீதியா எடுக்கிறா நீங்க உங்களோட இதே சொல்றேன். காங்கிரஸ் வர முடியாது கொள்கை ரீதியா, திமுக வர முடியாது, கம்யூனிஸ்ட் வர முடியுமா வர முடியாதுன்றது அவங்க தான் டிசைட் பண்ணும். ஏன்னா கம்யூனிஸ்ட் வந்து ஒரு பெருசா எடுத்துக்க தேவையில்லை. பிசிகா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், வேல்முருகன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், ஈஸ்வரன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பிசிகா எல்லாம் கடுமையா எடுத்துட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், அதாவது ஏன் திமுக கூட்டணியில இருக்கிறோம்னா திமுக பாஜகவை எதிர்க்கிறது கொள்கை ரீதியாக. அதனால அது கொள்கை. எல்லாரும் என்னங்க சொல்றாங்க, திமுக செய்கிற எல்லா சட்டவிரோத செயல்களுக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கும் தன்னுடைய ஜாதிகளுக்கு இழைக்கப்பட கொடுமைகளுக்கும் நாங்க ஏன் தாங்கி இருக்கிறோம்னா பாஜக இங்க ஆட்சி வரக்கூடாது அப்படின்ற ஒரே கட்டமைப்பு தான் சொல்லி கம்யூனிஸ்டும் சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க. நான் சொல்றது நீங்க சரியா எடுத்துக்கங்க. எப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பலமார்ந்த கூட்டணின்ற மாதிரி ஒரு ஃபார்முலா கட்டமைச்சிட்டா இங்குதான் ஜெயிக்கப்படும், இந்த கூட்டணி தான் வெல்லும் தெரியறப்ப அங்க இருக்க சில கட்சிகள் இங்க மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப ஈஸ்வரன் மாற மாட்டா நீங்க கேரண்டி தர முடியாது. இன்னைக்கு வரையும் அவர் திமுக பெரிய சப்போர்ட்டரா இல்ல எங்கேயுமே. வேல்முருகன் வந்து இன்னைக்கு வரையும் தத்தக புத்தகம் தான் இருக்காரு. இங்க இருக்காம அங்க இருக்க வாக்கு வங்கி அதிகமா இருக்கக்கூடிய கட்சிகளுக்கான நான் சொல்றது வாக்கு வங்கி எல்லாம் பலம் தான் சொல்றேன். எங்களுடைய பலம் வந்து ஓப்பனா திமுக எதிர்க்கணும் அப்படின்னு. இப்ப நாம் தமிழர் வந்து தனிச்சு நிக்கிறது தான் சீமான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனாலும் நாம் தமிழரும் நம்ம உள்ள வந்தாங்கன்னா கூட நம்ம வரவேற்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஒற்றை இலக்கு, உங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு தரலாம், தேசிய ஜனநாயக கூட்டணி சேர்ந்தவர் தான் அது முதல்வர் வேட்பாளர் வரப்போறாங்கலாம் ஓப்பனா சொல்லிட்டார். அமித்ஷா அவர்கள் தெளிவா சொல்லிட்டார். அப்ப திமுகவை வீழ்த்த வேணும். தமிழ்நாட்டில் எந்தெந்த கட்சியில் இணைக்கிறதோ அது சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ ஒரு ஓட்டு உள்ள கட்சியோ அதை பத்தி கவலை இல்லை. அவர்கள் நம்ம வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீங்கள் அங்கம் வைத்து திமுகவுக்கு எதிராக நீங்க தேர்தல் பரப்புரை செய்து திமுக வீழ்த்த வேணும் அப்படின்ற நோக்கத்தோட வாங்க அப்படின்றாங்க. அப்ப ஏற்கனவே நம்ம பலமா இருக்கிறோம். இந்த பலத்தோட மற்ற பெரிய பெரிய கட்சிகளுடைய பலத்து வரப்ப கூடுதல் பலம் வரப்ப திமுகவிடம் இருக்கு அங்க வைக்கின்ற கட்சிகள் எல்லாம் இந்த பலத்தை பார்த்து இந்த கூட்டணி ஜெயிக்காதுன்ற ஒரு கட்டமைப்பு வரப்ப சில கட்சிகள் மாறலாம். நான் சொல்றது வந்து எல்லாரும் வருவாங்க. அதிமுக கூட்டணிக்கு தான் வரணும்னு இருக்கா? விஜய் இருக்காங்க, அடுத்தடுத்து வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு. இல்ல விஜயும் தன் தலைமையில ஒரு கூட்டணி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தானே. இல்ல விஜய் அவர்கள் வந்து திமுகவை எதிர்க்கிறார், நம்ம வரவேற்கிறோம். ஆனால் திமுக வாக்கை பிரிப்பதற்காக அவர் நிக்கிறாரான்ற ஒரு கேள்வி நம்ம முன்வைக்கிறோம். ஏன்னா திமுக திமுகக்கு எது தாவேக்காதா அப்படின்னு சொல்லும் போது தான் தலைமையேற்று போகிறேன் அப்படிங்கிற பார்வையில தானே அந்த விஷயத்தை நம்ம எடுத்து வந்து இதுதான் இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாதுங்க. இதெல்லாம் சட்னி கூட நம்பாதுங்க. திமுக மாற்று டிவிகேன்னு சொன்னா யாருங்க நம்புவா? அவர் ஏதோ அவருடைய தொண்டர்களை குஷிப்படுத்துறதுக்காக ஏதோ சொல்றாருன்னா அதை பொது வழியில சொல்றா. நீங்க டிஆர் பாலா அவர்கிட்ட போய் கேக்குறாங்க, நீங்க சொன்ன இதே கேள்வி முன் வச்சாங்க. 60 ஆண்டு காலம் நாங்க அரசியல் இருக்கிறோம், இதெல்லாம் ஒரு கட்சின்னு சொல்லி எங்கள்கிட்ட வந்து பேசுவீங்களே, பதிலே சொல்ல மாட்டேன்னு நகர்ந்து போறாரு. இதே உதயநிதி அவர்கிட்ட கேக்குறப்ப அவர் என்ன சொல்லிட்டு போறாரு, விளையாட்டு செய்திகளுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன்னு போறாரு. யாரும் வந்து அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு விஷயம். அப்படின்னு புதிதாக ஆரம்பிக்கிற கட்சிகளை எல்லாம் ஜனநாயக நாட்டுல அவ்வளவு ஈஸியில நீங்க நான் அப்படி சொல்லல. அவர்கள் ஆரம்பிக்கட்டும். பெருக்கெடுத்து டெல்லியில இருக்குது அப்படின்னு சொல்லும் போதுதான் அரவிந்த் கெஜ்ரிவால் 13 ஆண்டுகள் எந்த கட்சியால அங்க அரியணைக்கு வர முடியல. அதாவது டெஸ்டடா எதனா ஒரு கட்சி இருக்கணுங்க. பொதுவழி நீங்களே சொல்லுங்க. நெறியாளரா உங்களை கேக்குறேன்,
திமுக மாற்று விஜய் கட்சி தமிழக வெற்றி கழகம் சொல்றது யாருங்க நம்புவா? 100 ஆண்டு பாரம்பரியம் இருந்த காங்கிரஸ் கட்சியும் பாஜக 1980களில் தூங்கின பாஜகவையும் ஆம் ஆத்மி ஒரே ஆண்டுல எடுத்துக்கிட்டாங்களே சார். ஒரே ஆண்டுல அவங்க வீழ்த்தலங்க. அதுவும் கூட்டணி ஆட்சி தாங்க வீழ்த்தினாங்க. காங்கிரஸ் சப்போர்ட் தாங்க அவங்க வந்தாங்க. ஸ்ட்ரெயிட்டாலாம் ஆம் ஆத்மி தனிப்பட்ட ஜாட்லாம் ஜெயிக்கலங்க. ஃபர்ஸ்ட் தடவை காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணி திருப்பி காங்கிரஸ் வெளியில போயிட்டு தனியாக போட்டிட்டாங்க. அவர்களோட கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்க. நீங்க ஆதரவுதான் கொடுத்தாங்க. நம்ம கேக்குறது என்னன்னா, ஒரு 60-65 ஆண்டு காலம் பழமையான ஒரு கட்சியை இன்னொரு கட்சியோடு நீங்க ஒப்பிடுறது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்ப ஒரு மாற்று நீங்க 60 ஆண்டுங்கிறது ஊழல் கரைபிடிந்து இருக்குது. அது அவங்களோட பிரச்சனைங்க. நம்ம பிரச்சனை அது இல்லைங்க. அவர் சொல்றதுக்கான பதிவு தான் உங்களுக்கு சொல்றேன். நான் சொன்ன பதிவுக்கு தான் உங்களுக்கு பதில் சொல்றேன். எங்களுடைய மனசாட்சிப்படி ஒரு சாதாரண ஒரு அரசியல் இருக்கக்கூடிய தொண்டனை கூப்பிட்டு கேட்டா யாருமே இதை நம்ப மாட்டாங்க. ஏன்னா ஒரு கட்சி இருந்தா எதனா ஒரு தேர்தலில் அட்டன் பண்ணி ஒரு டெஸ்டட் பேபியா இருந்தால் மட்டும்தான் ஒப்பீடு பண்ண முடியும். எந்த ஒரு டெஸ்டும் ஆகாம நான் ஒப்பீடு பண்ணி நாங்க தான் மாட்டுன்றப்ப அவருடைய கட்சிக்காரர்களுக்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் குஷிப்படுத்தும் விதமா அது இருக்கலாம் தவிர பொது வழியில அது நகைப்புக்குரியதான் பார்க்கப்படுகிறது. நீங்க மெம்மிஸ் எடுத்து பாருங்க. சிஎம்ஏ என்ன சொல்றாருன்னா, இதுவரைக்கும் தனக்கும் அதிமுகவுக்கும் தான், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்லி இருந்த முதலமைச்சர் இப்போ 2ஆம் இடத்திற்கு பல கட்சிகளோடு போட்டி அப்படிங்கும் போது தனக்கு அவர் அப்படி சொல்லலங்க. அதிமுகவுக்கு போட்டி, அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி அப்படின்னு சொல்றாரு. 2ஆம் இடத்திற்கு அப்படி சொல்றாரு. தனக்கு எதிராக அது ஏன்னா பிஜேபி பேரை எங்கேயும் அவர் மென்ஷன் பண்ணக்கூடாது. அது தாவேகாவை எடுத்துக்கலாமே. இது விஜயுடைய பேச்சினுடைய அடுத்த நாள் ரியாக்ஷனா தான். அதாவது உங்க என்ன எப்படி நினைப்பாங்கன்னா, தேசிய கட்சிகள் உள்ள வரக்கூடாதுன்னு கூட மாநில கட்சிகள் நினைக்கிறதும் சர்வசாதாரணம். இங்க நம்ம சொல்றது பிஜேபி ஆட்சி அமைக்கணும் எங்களுடைய மாநில தலைவரோ எங்களுடைய உள்துறை அமைச்சரோ சொல்ல. தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க ஆட்சி அமைக்கும். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில திமுகவை வீழ்த்த வேணும் யார் யார் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் உள்ள வாங்க. அது விஜய் கூட ஓபன் பண்ணிருக்கோம். நம்ம அவர் ஏதோ நம்மள விமர்சனம் பண்றார்கள், அதற்கு எதிர்வினை நம்ம ஆட்டிட்டோம். ஆனால் விஜய் தனிச்சு நின்னார்னா சீமான் மாதிரி திமுக ஓட்டுவை சிதறடித்து அது திமுக சாதகமாக தான் அமைகின்றதுதான் அரசியல் நிபுணர்களோட கருத்து. சரி, திரு ஆதித்யன், இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில பாஜக அதிமுக எல்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு. ஆனா விஜய் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, திமுகவை தோற்கடிக்க வேண்டும். பாஜக பாசிசம் தான், திமுக பாசிசம் தான், ஆனா தமிழ்நாட்டில இருந்து திமுக அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு ஒருவேளை அதிமுக, தேசிய ஜனநாயக கூட்டணி இதெல்லாம் கடைசி நேரத்தில் ஒரு வாய்ப்பா அமையுமா? அதாவது திமுக ஆளுங்கட்சியா இருக்கு. ஆளுங்கட்சி எதிர்க்கிறது தான் எதிர்கட்சியினுடைய அதிகாரத்தை கைப்பற்றுறதுதான் எதிர்கட்சி எல்லாருமே முயல் பண்ணுவாங்க. ஆனா அதுல பெரிய கட்சி இன்னைக்கு அதிமுக இருக்குது. இங்க என்னதான் அவரு தவகாவுக்கும் திமுக போட்டி, பாஜகவுக்கும் திமுக போட்டின்னு சொன்னா கூட 2ஆவது இடத்துல இருக்கிறது அதிமுக தான். அப்ப திமுக எதிர்க்கிறதுல யார் வேகம் காட்டுறாருன்னு பாக்கணும். யார் எதிர்ப்பின் முனை அதிகமா இருக்கு. இன்னைக்கு பிஜேபி அண்ணாமலையால தான் அந்த எதிர்ப்பு முனை பிஜேபி பக்கம் இருக்கு. ஏடிஎம்கே கூட அந்த வேகம் காட்டல. ஆளுங்கட்சி இப்போ எலெக்ஷன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த அண்ணாமலைக்கு பிறகு விஜய் வந்திருக்காரு. விஜய் நாங்க திமுக தான் வீழ்த்துனா புலிவேட்டைக்கு போறவங்க அந்த புலியை படுத்தவங்கள பக்கத்துல இன்னொருத்தர் வந்தாங்கன்னா அவங்க கவனிக்க மாட்டாங்க. நேரா புலியை மட்டும் குறி வச்சு போவாங்க. அப்படிதான் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. ஆனா இதுல யாரு அதிக பலம், அதாவது ஆட்சியை கைப்பற்றுறவங்கள யார் அதிக பலம் போது வீழ்த்தணுமா நம்ம பார்த்தா, முதல்ல வீழ்த்தணும்னா இவங்க எல்லாம் கூட்டணி சேரணும். கூட்டணி சேர்றதுக்கான அர்த்தமெட்டிக் அப்படின்னு பார்க்கிற போது சில கொள்கை முரண்பாடுகள் தான். ஆனா பேசிக்கா இன்னைக்கு எல்லா கொள்கை அதாவது எடப்பாடி சொல்லிட்டாரு, கொள்கை என்று மாறாது, கூட்டணி சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப கூட்டணி அமைப்போம். அன்னைக்கு டெல்லி போயிட்டு வந்தோம்னு சொன்னார். இல்ல அதான் எல்லா கட்சியும் நிதர்சனம். எடப்பாடி சொன்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் விஜய்ட்ட இருந்து வருமா? வரும். ஏன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யாருமே இப்போ விஜய் கிட்ட வரலாம் பிஜேபி யாருமே கொள்கை எங்க எலெக்ஷன் டைம்ல யாரும் அதெல்லாம் பாக்குறதே கிடையாது. அதெல்லாம் ஒரு காலத்துல ஒரு சில கட்சிகளோட முரணான கொள்கை அப்படிங்கிற அந்த புள்ளியில எப்படி இணைவாங்க? இல்ல கொள்கைன்னு சொன்ன உடனே இல்ல கொள்கைன்னு சொல்ல ஆட்சியாளர்கள் பங்குன்னு பேரத்தை தொடங்குறாரு விஜய். அப்ப அவரே அந்த பேரத்துக்கு மாட்டார் அவரு. அதனால கொள்கையெல்லாம் கிடையாது. தேர்தல் அரசியலுக்கு கொள்கையே கிடையாது. கொள்கை ரெண்டாவது புள்ளி, அதாவது ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிற ஒரு புள்ளி, அதை வச்சு இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறீங்க.
ரங்கராஜன் சார். ஆமா, ஏன்னா திமுக வீழ்த்தணும் உண்மையான நோக்கமாக இருந்தா அவங்க கூட்டணி சேர்ந்து ஆவாங்க. சரி, ஆனா அவங்க யாருமே அதை பத்தி பண்ணல. நன்றி சார். ரங்கராஜன் சார், இப்ப சொல்லக்கூடிய இந்த புள்ளியில இருந்தே நீங்க பாருங்களேன், விஜய் அப்படிங்கிறதா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓட்டு சிதறாம இருக்கணும், திமுகவை வீழ்த்தணும், ஆளுங்கட்சின்னு நம்ம வச்சுக்கலாம். ஆளுங்கட்சியை வீழ்த்த வேண்டும் அப்படின்னா எதிரணியில பல கட்சிகள் பிளவுபட்டு இருந்தா வாக்குகள் பிரியும், அது ஒன்னே ஆளுங்கட்சிக்கு பெரிய சப்போர்ட்டா போகும். அப்போ ஓட்டுகளை பிரிக்கக்கூடிய இந்த ஒரு பெரும் சக்தியா இன்னைக்கு விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு புள்ளி பல கருத்து கணிப்பு முடிவுகள் இதெல்லாம் சொல்லுது. இந்த பேசிஸ்ல இவங்க எல்லாம் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? விஜய் ஏதாவது இந்த நகர்வுக்கு சம்மதிப்பாரா? இல்ல, இந்த தேர்தல் பொறுத்தவரை வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் திமுக அகற்றணும்னு சொல்றாரு. திமுக அகற்றணும்னு சொல்றாங்க. ஆனா அவர் கட்சி ஆரம்பிச்சது மற்ற கட்சியை முதல்வர் ஆக்குவதற்காக கட்சி ஆரம்பிச்சதா எனக்கு தெரியல. விஜய் உடைய ரசிகர்கள் என்ன விரும்புறாங்கன்னா அதுதான் முதல்வர் வேட்பாளராக இருக்கணும், அவரு கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிதான் கட்சி தொடங்குறாங்க. இன்னொருத்தருக்கு வாக்களிக்கணும், இன்னொருத்தர் முதல்வர் ஆக்கணும்னு சொன்னா பாதி தொண்டர் விலகிடுவாங்க. இல்ல, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னா முதல்வர் ஆப்ஷனோ துணை முதல்வர் ஆப்ஷனோ வரதானே செய்யும். அவங்கள பொறுத்தவரை விஜய் பொதுவாக ரசிகர் மன்றங்கள் கட்சியா மாறி இருக்கு. அப்போ அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க மனநிலை பிரதானமா அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அட்லீஸ்ட் தோல்வி அடைவதற்கு, தனியாக இருந்து தோல்வி அடைவதற்கு ஒரு கூட்டணியோட இருந்து ஒரு துணை முதல்வர் பதவி கிடைத்தாலும் தொண்டர்களுக்கு உற்சாகமா தானே இருக்கும். அடுத்த முறை முதலமைச்சர் ஆயிருவாங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நினைக்கிற மாதிரி இருக்காது. இப்போ விஜயகாந்த் கட்சி தொடங்கும் போது தான் ஆட்சி பிடிக்கணும் வரணும்னு தான் விரும்புறாரு. அது நடக்கல. அது நடக்கல. ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஒரு 8 வருஷம் அது நடக்கல. கட்சியை காப்பாற்றணும், எப்படி கொண்டு போகுது, பணம் தேவை, தொடர்ந்து நிறைய தோல்வி எல்லாம் ஏற்பட்டா கட்சி எப்படி காப்பாற்று நினைக்கும் போது தான் பின்னால வாய்ப்பு வரும்போது அலைன்ஸ் எல்லாம் பேசி பத்தி யோசிக்கிறாங்க. 2011 தான் அந்த ஸ்டெப் எடுத்தாரு. 2006 அந்த எக்ஸ்பீரியன்ஸ் விஜய் என்ன சொல்றாருன்னா, பல ஆட்சியில பல கட்சி தொடங்கினோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில தான் அவர் எடுத்த உடனே அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஒரு புள்ளியில வராரு. அதிகாரத்தில் பங்கு அப்படின்னா விஜய்க்கு நன்றாகவே தெரியும், யார் நிறைய நம்பர்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முதல்வர், அதுக்கு அடுத்த நம்பர்ஸ் இருக்கிறவங்க துணை முதல்வர், அமைச்சரவையில பங்கு. இந்த பேசிக் அர்த்தமெட்டிக் தெரிஞ்சதுனாலதான் அந்த பிரகடனம் ப்ரொபகண்டா செய்யறாரு. 2014 விஜயகாந்த் சேர்ந்தாரு. ஆனா அவருக்கு கட்சிக்கு உண்டான மரியாதை இருந்ததா? இல்ல, அது பிளவுபட்டது. வெளியே வந்தோடனே கட்சி அதுல இருந்து சின்னாபின்னமாச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் விஜயகாந்த் மதிமுக அலைன்ஸ் சேர்ந்த பிறகு கட்சி மெல்ல மெல்ல கரைய ஆரம்பிச்சிட்டதும் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதே போல இவருக்கும் விஜயகாந்தும் 2011 சேர்ந்த பிறகு அது ஒரு 8% 11% வாங்கிட்டு விஜயகாந்த் சரி அமைச்சு 2016 பார்த்தா 1.5-2% தேமுதிக வாக்கு குறைந்து விட்டது. அதுவும் பலர் அவர் விஜய்க்கு ஆலோசனை சொல்வதாக இருப்பார். எல்லா ரோல்லையும் பொருந்தும் நினைக்கிறீங்களா? கீழ இருந்து அடுத்து வந்து துணை முதல்வர் முதல்வர் அப்படிங்கிற ஸ்டாச்சூர்ல இனி உருவாக முடியாது. அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன்ஸ் ரீசன்ஸ் அப்படிங்கிற வேற இல்ல சார். முதல்ல கட்சி தொடங்கும் போது அவன் கட்சி தலைவர் முதல்வராக வரணும். இப்போ கமல்ஹாசன் கட்சியும் அப்படிதான். எல்லாம் ஃபர்ஸ்ட் தொடங்கும் போது அந்த இதெல்லாம் தொடங்குவாங்க. தோல்விகள்லாம் ஏற்பட்டு அதோட பின்னால ஒரு எலெக்ஷன் 2 எலெக்ஷன் தாண்டி வரும்போதுதான் மாற்று யோசனைகள் வந்து தொடங்கும். அதே போல விஜயகாந்தும் ஒரு எலெக்ஷன் பொறுத்தவரை அவர் முட்டி மோதி பார்ப்பாரு. இப்போ வர சர்வே எல்லாம் பாத்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்காங்கன்னு சொன்னா அவருக்கு இன்னும் வேகம் கொடுக்கும். அவருக்கு 3வது இடத்துல இருக்கிறவங்க கூட நம்ம போய் எப்படி போய் சேர்றது? 3வது இடத்துல இருக்கிறவங்களோட சேர்ந்து அவங்களுக்கு கீழே விஜய் கட்சி பணியாற்றுமான்னு அவர் கேட்பார்ல. அந்த தொண்டர்களும் கேட்பாங்க, ஆலோசனை வழங்கணும் கேட்பாங்க. 2வது நீங்க இருக்கீங்க, நீங்க ஏன் 3வதோட போகணும்? ஓகே, அப்போ வந்து டேர்ம்ஸ் இருந்தா விஜயோட டேர்ம்ஸ் தான் இருக்குமே தவிர ஏடிஎம்கேட டேர்ம்ஸா இருக்காது. அது ஏடிஎம்கே எப்படி ஒத்துப்பாங்க? 1000 தான் எடப்பாடி முதல்ல டேபிள் வைக்கிற சீட் என்னன்னா நான் முதல்வர் வேட்பாளரா இருக்கணும். அதான் முதல்ல ஆர்வமே அதான் சொல்றாரு. அந்த ஆர்வமே அவர் வந்து ஆபத்தா இருக்குல்ல. நிறைவா ஒரு சுருக்கம் நிறைவான கருத்து என்னன்னா, விஜய் வந்து திமுக எதிர்க்கிற மாதிரி ஒரு கட்சியை கட்டமைப்பு தொண்டர்கள் உற்சாகப்படுத்துற சொன்னாலும் சிரஞ்சீவி போல விஜயகாந்த் போல கமலஹாசன் போல அவர் அந்த அட்டவணைகளை வராம இருக்கணும் தான் அவருக்கு தொண்டர்கள் விரும்புறாங்க. ஆனா திமுகவுக்காக நாங்க வந்து எதிர்ப்பாடை பாடி அவர் திமுகவுக்கு சாதகமான மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறதுனால தமிழ்நாடு மக்களுக்கு பாதிப்பு. நன்றி. தமிழகத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை தேர்தலுக்கு தயாராகும் என்கிற விவாதத்தில் 3 கருத்துடன் நம்மோடு பங்கெடுத்தாங்க. 3வருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நேர்களை மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.